ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியும், 4ஆம் தேதியும் தான் இருக்க போறதா இருந்துச்சு. பட் சடனா வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து குடுத்துட்டாங்க. என்ன சர்ப்ரைஸ் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி நைட்டு 3ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10 மணிக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பிச்சுச்சு. 12 மணிக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சுச்சு. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பத்தி தான் பேசுனாங்க. 3ஆம் தேதி நைட் தான் பேசுனாங்க. 4ஆம் தேதி வந்து மீட்டிங் இருக்க போறதா இருந்துச்சு. அந்த 4ஆம் தேதி மீட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியே வந்து எல்லாமே முடிச்சுட்டாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியே வந்து எல்லாமே முடிஞ்சுச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0% இருக்க போகுது. 0% வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து 0% இருக்கிறது ரொம்ப அவசியமானது. அதேமாரி 5% இருக்க போது. 12% இருந்துச்சு எடுத்துட்டாங்க. 18% இருக்க போது. அதேமாரி 28% இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 40% வந்து வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த பொருள்லாம் வந்து எந்த ஜிஎஸ்டில இருக்க போகுது அப்படிங்கிற சும்மா வந்து எல்லா நியூஸ்லயும் வந்து வந்துகிட்டே இருக்கும். பார்த்திருந்தாலும் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து ரன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா மேல ஏறுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் வந்து மேல ஏறல அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க 0.078% தான் வந்து நிஃப்டி 50யே வந்து மூவ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு குளோசிங்ல. குளோசிங்கே 0.078% தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இது வந்து 0.078% வந்து க்ளோஸ் ஆகல. பாருங்க நல்லாவே வந்து கேப் அப் குடுத்துருக்கு. 24,700 கிட்ட வந்து இங்கனக்குள்ள ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,715ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 24,978 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. எவ்வளோ வந்து இங்கனக்குள்ள ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 250 பாயிண்ட்ஸ் வந்து மேல ஓப்பன் ஆறது வந்து பார்த்தீங்கன்னா, 1% கிட்ட வந்து மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பட் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 0.078%. எதனால வந்து இங்கனக்குள்ள கீழ விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான காரணம்லாம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இத பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50யோட செக்டர். எந்த மாரி செக்டர்லாம் வந்து நிஃப்டி 50 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. எந்த மாரி செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து ரைஸ் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டரு. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸு. இந்த 3 செக்டர் வந்து கலெக்டிவ்லி நம்ம பார்த்தோம்னா, டோட்டலா வந்து 58% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நிஃப்டி 50 வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கோ, இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ. இந்த 3 செக்டர் மட்டும் ரன் ஆயிருச்சுன்னா, நிஃப்டி 50 வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ரன் ஆகும். பட் இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகல. அதாவது வந்து கீழ விழுந்துருச்சு. ஏன் வந்து கீழ விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த 3 செக்டர் தான் வந்து காரணமா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 செக்டர் தான் வந்து காரணமா இருக்கு. எதனால அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைனான்சியல் சர்வீசஸையும் பார்ப்போம். ஐடி செக்டரையும் பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் அண்ட் கேஸ வந்து பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனு ரிஃபைன் பண்றது வேற. க்ரூட் ஆயில எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல், டீசல் அதெல்லாம் வந்து உருவாக்குவாங்க. அது வேற. பட் ஆயில் அண்ட் கேஸ் வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கிறது. ஆயில் எங்க இருக்கும், கேஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கம்பெனி. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% இருந்துச்சு. 12%லேருந்து 18% வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் அண்ட் கேஸ்ல. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு வந்து இங்கனக்குள்ள வந்து கேன்சல் ஆயிருச்சு. அதாவது நெகட்டிவ் வந்து இங்கனக்குள்ள ஃபீல்டு வந்துருச்சு. அடுத்து ஐடி செக்டர்ல வந்து இங்கனக்குள்ள ஒரு நெகட்டிவ் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் தான் வந்து மெயினா இருப்பாங்க. அடுத்து ஃபைனான்ஸ் செக்மெண்ட் இருப்பாங்க. இங்க ஃபைனான்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. பட் பேங்க் வந்து ரன் ஆகல. பேங்க் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பேங்க் ரன் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஓவராலுக்கு இங்கனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆகல. ஐடி செக்டர் வந்து ஏன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பால தான். ட்ரம்ப் வந்து இங்கனக்குள்ள என்ன செஞ்சாரு அப்படின்னு பாருங்க. ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் மேல இருக்கும். எக்ஸ்போர்ட் குட்ஸ் மேல இருக்கும். அதாவது பொருள் மேல இருக்கும். பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. இப்ப வந்து பொருள் இல்லாம என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் மேல வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இஸ் ட்ரம்ப் ட்ரையிங் டூ பனிஷ் இந்தியாஸ் பிரைஸ்டு ஐடி செக்டர் நெக்ஸ்ட்?" அப்படின்னு கேட்டாங்க. ஐடி செக்டர் தான் அடுத்த டார்கெட்டா இருக்குமா அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதில எப்படி நம்மளுக்கு ஐடி செக்டர் வந்து டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியால இருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு 2 பிசினஸ் வந்து பெரிய பிசினஸா இருக்கும். இந்தியாவுக்கு போறதுல. என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்மா பிசினஸ். அதாவது இங்கனக்குள்ள நம்ம பார்மா பிசினஸ்ல ஒரு மெடிசின் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து 40% 40%னா 100 மாத்திரை வந்து நம்மளுக்கு அமெரிக்கால விக்குதுன்னா, அதில 40 மாத்திரை வந்து நம்ம இந்தியாவோட மாத்திரையா தான் இருக்கு. அதேமாரி ஐடி பிசினஸ். ஐடி பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து மேக்ஸிமம் ஐடி பிசினஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. அந்த அமெரிக்கால வந்து எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம மெயின் பிசினஸே அமெரிக்காவுக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியும், ஃபார்மாவும். ஃபார்மா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தேவை. ஏன்னா 40 மாத்திரை நம்ம இந்தியால இருந்து போகுது. அந்த ஃபார்மா மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு 50% டாரிஃப்லாம் போடல.
50% டேரிஃபே கிடையாது. 0% டேரிஃப் தான் வந்து போட்டிருக்காங்க ட்ரம்ப். ஏன்னா அவருக்கு தேவை. அதேமாரி இப்போதைக்கு சர்வீஸ் செக்டர். ஸோ சர்வீஸ் செக்டர் இது வந்து ப்ராடக்ட்ஸ் கிடையாது. பொருள் கிடையாது. ஸோ பொருள் மேல வந்து 50% டேரிஃப் தான் போட்டிருக்காங்க. பட் சர்வீஸ் மேல எந்த டேரிஃபும் கிடையாது. 0% தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இத வச்சு எப்படி டார்கெட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியால வந்து என்ன செய்றாங்க, ஐடி செக்டர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து டார்கெட் பண்றாங்க. அதாவது பிசினஸ் வந்து அங்கனக்குள்ள போகுது. ஸோ பிசினஸ் மட்டும் போனா பத்துமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து ஆள் போணும். ஆள் போய் அங்கனக்குள்ள வந்து வேலை பார்க்கணும். ஸோ அந்த வேலை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? விசா வேணும். ஸோ அந்த விசா வந்து கேன்சல் பண்றதுக்கு இங்கனக்குள்ள வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த விசா வந்து கேன்சல் பண்ணா இங்கனக்குள்ள ஐடி செக்டர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி செக்டர் பாருங்க 0.94% வந்து இன்னைக்கு ட்ராப் ஆயிருக்கு. அதேமாரி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 0.96% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் 0.47% வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன், பேங்க் செக்டர் வந்து அவ்வளவா இன்க்ரீஸ் ஆகலன்னு சொன்னேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் எனக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியோட விலை குறைஞ்சிருக்கு, பைக்கோட விலை குறைஞ்சிருக்கு, அதேமாரி காரோட விலை குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபுல் கேஷ் குடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ என்ன செய்வாங்க, இஎம்ஐ போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இஎம்ஐக்கு யார் போவா? பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் வந்து போவாங்க. ஸோ இஎம்ஐ செக்மெண்ட்ல பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கிறனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்ல பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கிறனால இன்னைக்கு ஃபைனான்ஸ் வந்து ஓரளவுக்கு இங்கனக்குள்ள 0.47% வந்து இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க்ஸ் வந்து மெயினா இருப்பாங்க. பேங்க்ஸ் இன்னைக்கு வந்து அவ்வளவா எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. அதனால இன்னைக்கு ஃபைனான்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணனால இன்னைக்கு 0.47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரவுண்டா நம்ம பார்த்தோம்னா, ஆயில் அண்ட் கேஸ், ஐடி தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கான்ட்ரிபியூட் பண்றதா இருந்துச்சு. அது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு. ஃபைனான்ஸ் அவ்வளோ பெருசா வந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல மேல ஏறுறதுக்கு. ஸோ ஃபைனலா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் இன்னைக்கு வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம செக்டர் வைஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து நெறையா குறைச்சிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு சிலத குறைச்சிருக்காங்க. ஒரு சிலத வந்து கூட்டியிருக்காங்க. பட் இதுலயும் அதே மாரி தான் நடந்திருக்கு. அதாவது நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வச்சு ஓரளவுக்கு கீழ விழுந்திருக்கு. அதேமாரி ஸ்டாக்ஸ்லயும். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கூட்டுனா என்ன ஆகும்? ஸ்டாக் வந்து கீழ விழுகணும். அதேமாரி ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி குறைச்சா என்ன ஆகும்? ஸ்டாக் வந்து மேல ஏறணும். பட் அப்படி பார்த்தா எனக்குள்ள நடக்கல. அதுக்கு பதிலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு. பட் என்னாச்சு இங்கனக்குள்ள ஸ்டாக்கும் குறைஞ்சிருக்கு. அதேமாரி ஜிஎஸ்டி வந்து ஏறியிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி ஏறுனா வந்து எனக்குள்ள கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கும். அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்காது. ஸோ ஜிஎஸ்டி ஏறியிருக்கு. அதேமாரி ஸ்டாக் பிரைஸும் ஏறியிருக்கு. ஸோ ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் எனக்குள்ள இருந்திருக்கு. என்ன கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயம் வந்து மெயினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து இந்த பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இந்த 14 நாளைக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இத பத்தி வந்து பேசினாரு. ஸோ ஜிஎஸ்டி வந்து குறைக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா, 29, 30ஆம் தேதி முடிய வந்து இந்த செக்டர்ல வந்து இப்படி ஆகப்போகுது, இந்த செக்டர்ல வந்து இப்படி ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அந்த நியூஸ் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து மேல போயிருச்சு. ஸோ அப்ப மேல போனனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அவ்வளவா வந்து மேல போல. ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு, இப்போதைக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மேல போயிருக்கு. அத பத்தி பார்ப்போம். அதேமாரி ஒரு சில செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அத பத்தியும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்டர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி எசென்சியல்ஸ். ஸோ நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 18%லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதில ஹேர் ஆயில், ஷாம்பூ, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப் பார், டூத் பிரஷ், சேவிங் கிரீம்லாம் இருக்கு. அதேமாரி பட்டர், கீ, சீஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% வந்திருக்கு. அடுத்து வேற ப்ரீ பேக்கேஜ்டு நம்கீன்ஸ் அண்ட் புஜியா வந்து அதாவது மிக்சர் ஐட்டமு, கொஞ்சம் காரசாரமான அந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5%. பாத்திர வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5%. அடுத்து ஃபீடிங் பாட்டில்ஸ். ஸோ குழந்தைகளுக்கு தேவைப்படுறான அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பாட்டில்ஸ், அந்த பால் குடிக்கிற பாட்டிலு, அப்புறம் டைப்பர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% வந்திருக்கு. அப்புறம் தையல் மிஷின் அதோட பார்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 0.24% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அப்படி சொல்ல முடியாது. ஏன் வந்து அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள பாருங்க. நல்லா தான் வந்து மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு மார்க்கெட் க்ளோஸ் ஆறப்ப. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5% வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிஃப்டி 50 கீழ விழுந்தனால, இங்கனக்குள்ள வந்து கீழ விழுந்துருச்சு. அதே மாரி 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ 2.5%னா உங்களுக்கு பேங்க்லேயே வந்து ஒரு நாளைக்கு எவனுமே வந்து 1% வந்து தரமாட்டான். ஸோ இவங்க பாருங்க 2.5% வந்து ஒரு இண்டெக்ஸ் தந்திருக்கு. ஒரு ஸ்டாக் தரல. 2.5% ஒரு இண்டெக்ஸ் தந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ஒரு ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ
உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தா எல்லாருமே விக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதான் வந்து இங்கனக்குள்ள வித்துருக்காங்க. அடுத்து ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர், டயர்ஸ் அப்புறம் அதோட பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 5% வந்துருச்சு. அதேமாரி டிராக்டர்ஸ். ஸோ டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5% வந்துருச்சு. ஸோ டிராக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 12% டூ 5% அப்படி குறைச்சிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 1800 சிசி. ஸோ 1800 சிசி கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து 12% முன்னாடி இருந்துச்சு. ஸோ 1800 சிசி கம்மியா இருக்கிற டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5%ஆ வந்து மாறப்போகுது. அதேமாரி 1800 சிசி 1800 சிசிக்கு மேல இருக்கிற டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 28% இருந்துச்சு. ஸோ 28% இருந்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அத குறைச்சிட்டு 18% வந்து மாத்தியிருக்காங்க. ஸோ 2மே வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயோ பெஸ்டிசைட்ஸ் ஸோ இந்த மாரி ஃபெர்டிலைசர் மாரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12% அதாவது ஸ்டாக்ஸ் இல்ல, அத வந்து குறைச்சிருக்காங்க. 12% இருந்து 5% அதேமாரி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ தண்ணி பாய்ச்சறதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12%லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சரு, ஹார்ட்டிகல்ச்சரு, அப்புறம் ஃபாரஸ்ட்ரி மெஷின்ஸு ஸோ மெஷின் அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் தேவையான மெஷின் மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கல்டிவேஷனுக்கு அதாவது நம்ம நட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் அறுவடை பண்றதுக்கு, அப்புறம் அத வந்து கிளீன் பண்றதுக்கு ஸோ 12%லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ டிராக்டர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் இருக்கு. அப்புறம் இண்டோஃபார்ம் எக்யூப்மென்ட் இருக்கு. அப்புறம் எஸ்கோர்ட் குபுட்டா இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்கோர்ட் குபுட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து இன்னொரு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஹிந்திரா மஹிந்திரா இருந்துச்சு. ஸோ எம்என்எம் அப்படின்னு கூட சொல்லுவோம். மஹிந்திரா மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து டிராக்டர் செக்மெண்ட்ல இருக்கு. பட் ஒரு சில பேசஞ்சர் வெஹிக்கிளும் இருக்கு. அதனால அதையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கனால இன்னைக்கு 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி மத்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ். ஸோ மத்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் குடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ்ங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ஏன் வந்து இவ்வளோ பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாரி தான். முன்னாடியே வந்து எல்லாமே வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்ப இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணா, அது வந்து கொஞ்சம் தவறான விஷயம் தான். அப்படியே வந்து இன்கிரீஸ் ஆனாலும் எல்லாம் இங்கனக்குள்ள ப்ராஃபிட் புக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இன்கிரீஸ் ஆனத வச்சு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர் செக்டர். ஸோ ஹெல்த் கேர் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ வந்து 18% ஜிஎஸ்டில இருந்து 0% வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதேமாரி தெர்மாமீட்டர் நம்ம பாடி ஹீட்ட வந்து கால்குலேட் பண்றதுக்கு தேவைப்படுறான அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க. மெடிக்கல் கிரேட் ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதேமாரி ஆல் டயக்னாஸ்டிக்ஸ் கிட்ஸ் அண்ட் ரீஏஜென்ட்ஸ் ஸோ அதாவது நம்மளுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல தேவையான ப்ராடக்ட்ஸு அதாவது நம்மளுக்கு கிட்டு எது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 5% அப்புறம் குளுக்கோமீட்டர், டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து 12%லேருந்து 5% வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெடிக்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா, 5% கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து 0% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறனால, கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதேமாரி நம்ம ஜிஎஸ்டி ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஸோ இது பாருங்க இது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸு, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி. ஸோ எல்ஐசி மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.85% இதுல வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மத்தபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய காரணம் இருக்கு. என்ன பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிசி இம்பாக்ட் தான். ஸோ ஐடிசி இம்பாக்ட்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க ஓரளவு கொஞ்சம் பிசினஸ் ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஐடிசினா என்ன அப்படின்னு புரியும். ஸோ ஐடிசி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பெனி என்ன செய்றாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்குன்னு நெறைய செலவு இருக்கும். ஸோ அந்த செலவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 வந்து செலவு பண்றாங்க. ஸோ அந்த ரூ. 1000 செலவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 18% வந்து ஜிஎஸ்டி குடுக்குறாங்க. ஸோ 18% ஜிஎஸ்டி குடுத்தா ரூ. 180 வரும். ஸோ டோட்டல் செலவு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 பிளஸ் ரூ. 1180 வந்து அவங்களுக்கு இங்கனக்குள்ள செலவாயிருக்கு. அதேமாரி அதுக்கடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த இன்சூரன்ஸ விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 18% ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ 18% ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ அந்த 18% ஜிஎஸ்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 18% ஜிஎஸ்டி வந்து அவங்க வந்து அதற்குள்ள செலவழிச்சாங்க. இங்கனக்குள்ள 18% ஜிஎஸ்டி வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ 2மே வந்து இங்கனக்குள்ள கழிஞ்சிருச்சு. ஸோ கழிஞ்சனால என்னாச்சு, அவங்களுக்கு எந்த டாக்ஸ் கிரெடிட்டும் வந்து இங்கனக்குள்ள வந்து எல்லாமே வந்து கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ அந்த ரூ. 180 அங்கனக்குள்ள வந்து அவங்க குடுத்தாங்க. இப்ப இங்க ரூ. 180 இங்கனக்குள்ள வந்து உங்கட்ட வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ₹0 இங்கனக்குள்ள கணக்காயிருச்சு. பட் இப்ப அடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, 0% வந்து டாக்ஸ்ன்னு போட்டாங்க. ஸோ 0% டாக்ஸ் போட்டனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 18% டாக்ஸ் வந்து அங்கனக்குள்ள அவங்க குடுப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்கட்ட வந்து 0% தான் வந்து டாக்ஸ் வாங்குறாங்க. ஸோ 18% மைனஸ் 0னா அவங்களுக்கு 18% வந்து அங்கனக்குள்ள வந்து லாஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த ரூ. 1180ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 180 அவங்க லாஸ் வந்து புக் பண்ண வேண்டியதா இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ எக்ஸாம்பிள்லேயே வந்து இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா, அவங்க இந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தும் அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்னைக்கு கீழ விழுந்துருச்சு. அடுத்து எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா 0% ஆக்கிட்டாங்க. ஸோ மேப்ஸு, சார்ட்ஸு, குளோப்ஸு அந்த மாரி சார்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ட்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 12% இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0% ஆக்கிட்டாங்க. அதேமாரி பென்சிலு, ஷார்ப்னர்ஸு, கிரையான்ஸு, பேஸ்டல்ஸு, கலர் பென்சில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 0% ஆக்கிட்டாங்க. அடுத்து எக்ஸர்சைஸ் புக்கு அதாவது நம்ம நார்மலா வந்து யூஸ் பண்ற புக்கு, நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 12%லேருந்து 0% ஆக்கிட்டாங்க. எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா 5% இருந்துச்சு. அதையும் 0% ஆக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதேமாரி கேம்லின் இருக்கு, ஃப்ளேர் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஜிஎஸ்டி ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மெயினா வந்து இன்க்ரீஸ் ஆனது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெயினா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெட்ச் பென்சிலு, அப்புறம் பென்சிலு, எரேசரு எல்லாமே வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சனால. ஸோ 0% ஆக்கிட்டாங்க. ஸோ 0% தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட சேல்ஸ்லாம் வந்து அதிகமாகும். அதனால இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவ்வளவா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஓரளவுக்கு ஃப்ளேர் ரைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து -1.63% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி கேம்லின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.4% ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பெரிய செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் செக்டரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க பெட்ரோல் காரு. ஸோ பெட்ரோல் காரு, அப்புறம் பெட்ரோல் ஹைபிரிட் காரு, அப்புறம் எல்பிஜி, சிஎன்ஜி கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சிசிக்கு கம்மியா இருக்கணும். அதேமாரி 4000 மில்லிமீட்டருக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அது வந்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி விழுகும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 28% இருந்துச்சு. அதேமாரி டீசல்ல. ஸோ டீசலு, அப்புறம் டீசல் ஹைபிரிட் கார்ஸு அதேமாரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சிசி கம்மியா இருக்கணும். 4000 மில்லிமீட்டருக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கார் மட்டும் தான் வந்து உங்களுக்கு 18% அதேமாரி மத்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து பாருங்க. ஸோ 3 வீல் வெஹிக்கிளு. ஸோ 3 வீல் வெஹிக்கிள்னா நம்ம ஆட்டோலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோ வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28% இருந்துச்சு. அது வந்து 18% ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆட்டோ. 3 சக்கரத்துல இருக்கிற ஆட்டோ. அத பத்தி பேசுறோம். அடுத்து வந்து மோட்டார் வெஹிக்கிள். ஸோ அதாவது நம்மளுக்கு 2 வீலர் பைக்கு. 2 வீலர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா, 350 சிசி என்ஜின் கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து 28லேருந்து 18 வந்து மாத்திருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸு. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் 28%லேருந்து 18%ஆ மாத்திட்டாங்க. இது வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்டோடது. ஸோ அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப உள்ள இருக்காங்க. அதேமாரி நம்ம டாடா மோட்டார்ஸும் உள்ள இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.85% வந்து இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் என்ன 0.85% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்கனக்குள்ள வந்து பெரிய தப்பு நடந்திருக்கு. எப்படி வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,775ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 26,700. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 925 பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 925 பாயிண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேல. ஸோ 3.5%ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து கீழ விழுந்தனால எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழ விழுக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நிஃப்டி ஆட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.5%லேருந்து இங்கனக்குள்ள 0.85% வந்து இங்கனக்குள்ள வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ். ஸோ எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்கு, அப்புறம் டிவி இருக்கு, அப்புறம் மானிட்டர் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் டிஷ் வாஷிங் மிஷின்ஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18 வந்துருச்சு. ஸோ 28லேருந்து 18 வந்ததுக்கு வந்து பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில வந்து ஸோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து 18% தான் இருந்துச்சு. பட் ஒரு சில கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 32 இன்ச்சுக்கு மேல இருந்துச்சுன்னா, ஸோ 32 இன்ச்சுக்கு மேல இருக்கிற டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 18% வந்து கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து 28ல இருந்துச்சு. இப்போ 32 இன்ச்சுக்கு மேல இருக்கிற டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18%ல வந்து தராங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 21 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.06% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. இங்கனக்குள்ள பாருங்க 39,808ல வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4472. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 650 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 650 பாயிண்ட்ஸ்னா 1.5% வந்து மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.06% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டக்குனு இங்கனக்குள்ள வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கனக்குள்ள வந்து க்ளோஸ் ஆச்சு ஓப்பன் ஆச்சு. டக்குனு வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ இப்படி வந்து கீழ விழுகல. டக்குனு கீழ விழுந்துருச்சு. ஸோ பெரிய ப்ராஃபிட் வந்து இங்கனக்குள்ள வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்படி வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ இதில வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஏசி செக்மெண்ட்ல. ஏசி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தான் நெகட்டிவ்ல இருக்கு. இதெல்லாம் பாருங்க ஆம்பர் பிரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 0.74லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம் தான்.
முன்னாடியே வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே எதிர்பார்த்தா கண்டிப்பா வந்து ஆகாது. அடுத்து வந்து டிவி ஸ்டாக்ஸ். ஸோ டிவி ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்சன் டெக்னாலஜி இருக்கு. ஸோ டிக்சன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.52% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனனால, இன்னைக்கு அவ்வளவா வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28%லேருந்து ஸோ 28%லேருந்து எது 40% போச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பான் மசாலா, குட்கா, டொபாக்கோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 40% போகப்போது. அதேமாரி சிகரெட்ஸு, சிகார்ஸு, சிகரெல்லோஸு இந்த மாரி அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 40% வரப்போது. அதாவது மாறப்போகுது. அதேமாரி டொபாக்கோ, நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% வரப்போகுது. அடுத்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏரேட்டட் அண்ட் சுகரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. ஸோ நம்ம நார்மலா வந்து பெப்சி குடிப்போம். அதேமாரி வந்து கொக்கோ கோலா குடிப்போம். ஸோ இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்துக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆபத்தானது. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதனால இப்போதைக்கு முன்னாடியே வந்து 28% அத போட்டிருந்தாங்க. இப்போ 28% என்ன செஞ்சுட்டாங்க, அது ஹெல்த்துக்கு ஆபத்தானது தானே 40ல போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ 40ல வந்து அத தூக்கி போட்டாங்க. அதேமாரி ஒரு சில ஃப்ரூட் பேஸ்டு ஜூஸ்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரூட் பேஸ்ட் ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் கலந்திருப்பாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கலந்திருப்பாங்க. ஸோ அதில வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லாட்டி கேஃபைன் வந்து கலந்திருந்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டில தான் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸரி கார்ஸ். ஸோ லக்ஸரி கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலு ஸோ அதில வந்து என்ன பார்த்தோம் ஸ்மால் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1200 சிசி கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து 18% அதேமாரி 1500 சிசி டீசல் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து 18% ஸோ இதில வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ 1200 சிசிக்கு மேலேயும் அதேமாரி 4000 மில்லிமீட்டருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து 40% ஜிஎஸ்டி அதேமாரி 1500 சிசிக்கு மேல டீசல்ல 4000 மில்லிமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா, அது வந்து 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதேமாரி மோட்டார் சைக்கிள்ல மோட்டார் சைக்கிள்னா டூ வீலர் செக்மெண்ட்ல டூ வீலர் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, 350 சிசிக்கு மேல இருந்துச்சுன்னா, அது வந்து 40% ஜிஎஸ்டி அதேமாரி யாட்டு, ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர் இந்த மாரி பெர்சனல் யூஸ்க்கு வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து 40% அப்புறம் கசினோ, பெட்டிங் பண்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரேசிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 22%லேருந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி ஆன்லைன் கேமிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் எனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில நம்ம எந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, இது வந்து சிகரெட் கம்பெனி. எல்லாமே வந்து சிகரெட் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நியூ ரேட்ஸ். ஸோ நியூ ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டர் டூ பி நோட்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 40% வந்து சிகரெட் மேல இருக்கிறது. ஸோ சிகரெட் கம்பெனி மட்டும் தான் அத வந்து இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ 40% அங்குற சிகரெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து போட மாட்டோம். லேட்டர் அப்புறமேல் தான் வந்து நாங்க நோட்டிஃபிகேஷன் விடுவோம் சிகரெட் கம்பெனி மேல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நெறைய டாக்ஸ் குடுக்குறாங்க. ஸோ 28% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ் குடுக்குறாங்க. ஸோ செஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 35% வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 40% வந்து மாறியிருக்கு. ஸோ இப்போதைக்கு குடுக்க வேணாம். நாங்க ஒரு டேட் சொல்லுவோம். அப்போதிலிருந்து அந்த 40% வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அந்த பெப்சி, கோகோ கோலால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருண் பெவரேஜஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியோட கம்பெனி. ஸோ பெப்சியோட பாட்லரு. ஸோ பெப்சியோட பாட்லர் வந்து பார்த்தீங்கன்னா 3% கிட்ட வந்து இன்னைக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதான் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்தாங்க. ஸோ 40%ல போறாங்களா? இல்ல வந்து 18%ல போறாங்களா? ஸோ இன்னைக்கு 40% வந்து போயிட்டாங்க. நியூஸ் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து கிராஷ் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டியால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறிச்சு, எந்த ஸ்டாக் வந்து கீழ இறங்குச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக்குமே வந்து எப்படியுமே வந்து ரியாக்ட் பண்ணல. ஏன்னா வந்து முன்னாடியே நியூஸ் வந்தனால, முன்னாடியே வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து எல்லாமே ப்ராஃபிட் புக் தான் பண்ணியிருக்காங்க. கீழ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.